ஸ்ரீ கற்பகம் நாங்கள் வந்து எஸ்ஆர்எஸ் மார்பிள்ஸ்னு கடை வச்சுருந்தோம். அதுதான் எங்களுக்கு தொழில். எஸ்ஆர்எஸ் மார்பிள், கிரானைட்டு, டைல்ஸு, உடன் ஃப்ளோரிங். அது ஒரு 20 வருஷமாக வச்சு நடத்திக்கிங்க. 2015 வெள்ளம் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய கடை, வீடு எல்லாம் மூழ்கி டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. 2015 சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் நிறைய பேர் வாழ்வாதாரத்திலேருந்து ரோட்டில் நின்னாங்க. அவங்களோட நானும் இன்னும் ரோட்டில். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வெள்ளத்துக்கு அப்புறம் மறுபடியும் பிஸ்னஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் டிமானிட்டை பணம் செல்லாதுட்டாங்க. அதனால் அடுத்தடுத்து எங்களுக்கு வியாபாரம் வந்து பாதிச்சிச்சு. கடன் சும்மா அதிகமாகிடுச்சு. ஒரு கடை வாடகை கொடுக்கறதுக்கே நாங்கள் சிரமப்பட்டோம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலெல்லாம் போய் சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்டு வந்துட்டு வரையில் தான் இந்த மாதிரி இடத்த பார்த்து என் மனைவி உடைய அறிவுரை இருந்தாரெலாம் இன்னொரு டேபிள் மாதிரி போட்டு சின்ன டிஃபன் கடை ஆரம்பித்தேன். வீட்டிலேருந்து இட்லி எல்லாம் சுட்டு கொண்டாந்து வச்சு வியாபாரம் பண்ணோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வாங்குறதுக்கு கூட எங்கள்கிட்ட பணம் இல்லை. என் மனைவி ஒரு சேமிப்பில் ஒரு நகை வச்சுருந்தா அந்த நகையை விற்றுட்டு தான் அந்த டேபிளோடு வாங்கினேன். வீட்டில் உள்ள பாத்திரம் எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு தான் வியாபாரம் பண்ணோம். அது அப்புறம் 150 ரூபா, 200, 850 ரூபா, 1000 அப்படி ஓடுனுச்சு. அப்புறம் வர கஸ்டமர்லாம் என்ன சொன்னாங்க, சுட சுட கொடுங்க, ஃப்ரெஷ்ஷாக கொடுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு கடனை வாங்கி ஒரு தள்ளு வண்டியை ரெடி பண்ணி அந்த தள்ளு வண்டியில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஃபஸ்ட்டு ஒரு சிக்கனில் ஆரம்பித்தோம், மீன் வறுவல் ஆரம்பித்தோம், அப்புறம் நண்டு மசாலா போட்டோம், அப்புறம் மட்டன் போட்டி போட்டோம். மட்டன் போட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வாடை இருக்கும், சாப்பிட்டா ஒரு வாடை இருக்கும். நாங்கள் மட்டன் மாதிரியே சமைச்சு கொடுத்தோம். எறா, இந்த மாதிரி ஆட்டுக்கறி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக சேர்த்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு தள்ளுவண்டி கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்டை கொடுத்தோம். ஹைஜீனிக் ஹோட்டலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஹோட்டல்களுடைய ரகசியமே பார்த்தீங்கன்னா ஒன்று சுவையாக இருக்கணும், குவாலிட்டி, டேஸ்ட் அண்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. நாங்களே மிளகா, மல்லி, சீரகம், சோம்பெல்லாம் வாங்கி காய வச்சு அரைச்சி வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணி சமைச்சும்போது அது அப்படியே படிப்படியாக அவங்க மாதிரி மீடியா சேனல் வந்து எங்களுக்கு கஸ்டமர் மூலமாக பரவி, மீடியா சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள் எல்லாம் கற்பகம் செட்டிநாடு ஹோட்டல்னு போட்டிங்கன்னா வதன்னு யூடியூப் சேனல்ல எல்லாம் வரும். தள்ளுவண்டி கடையிலேருந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். அப்படிங்கும்போது நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு எடுத்துருக்கீங்க. அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை மறக்காமல், பழசை மறக்காமல் வந்து எடுக்கிறீங்கல்ல. உங்கள் மாதிரி மீடியா சேனல் எங்களுக்கு பெரிய மார்க்கெட்டிங்கு. அதோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட்டாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்கிறேன், ரிலேட்டிவ் சொல்கிறேன், அது மாதிரி வளர்ந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கடை பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடை கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலே 6-7 வருஷமாக போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் வரும்போது கடவுள் அருளால் எங்கள் கடைக்கு பின்னாடியே அந்த இடம் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு வாடகைக்கு கிடச்சிச்சு. வாடகை கிடச்சி இப்போ ஹோட்டல் 1 வருஷமாச்சு ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காலை உணவு கிடையாது, மதியமும் இரவும் போடுறோம். இருந்தாலும் நாங்கள் ஹோட்டல் ஆரம்பித்தாலும் எங்களுக்கு தாய் வீடு வந்து தள்ளுவண்டி கடை தான். ஏன்னா அதுலேருந்து தான் எங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆனிச்சு. எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தது தள்ளுவண்டி கடை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும், யாரும் இல்லாமல் இல்லை, ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி நான் கீழே விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு ஒரு பெரிய ஹோட்டலை ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு முதலாளிங்கிற ஸ்தானத்தில் உட்காரத்துக்கு காரணம் அந்த தள்ளுவண்டி கடை. மதிய உணவு, இரவு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் எல்லா வகையான டிஃபனு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 10 டிஷ் தான் போட்டிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 127 மெனு இருக்குது. மெனு கார்டே பாருங்கள், 127 மெனு இருக்குது. அவ்வளவு போடுறோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் சாப்பாடு கொடுக்குறோம். அதிலே பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர், கூட்டு, பொரியல், இது எல்லாமே அப்பளம், ஊறுகாய், இது எல்லாமே சேர்த்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு குறைந்த விலையில் சுவையான உணவை வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா பார்சல் வாங்கினா 110 ரூபா. இப்போ அசைவம் அதிலே சைடிஷ் போனீங்கன்னா செட்டிநாடு பெப்பர் சிக்கனு, மட்டன் கிரேவி, மட்டன் சுக்கா, மட்டன் தலைக்கறி, மட்டன் ஈரல், ஆட்டுக்கால் பாயா, மட்டன் போட்டி, இவ்வளவு கொடுக்குறோம் மட்டனில். அதிலே பார்த்தீங்கன்னா சிக்கனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செட்டிநாடு பெப்பர் சிக்கன், சைனீஸில் சில்லி சிக்கனு, சிக்கன் 65, சிக்கன் லாலிபாப்பு, இந்த மாதிரி அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சிக்கனில். அதே மாதிரி மீனில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீன் வறுவல் இருக்குது. அதுக்கப்புறம் நண்டு மசாலா, எறா தொக்கு கொடுக்குறோம். மீன்லேயே இப்போ வஞ்சிர மீன் கிடைச்சா கூட வஞ்சிர மீன் போடுறோம் நாங்கள். இந்த மாதிரி அசைவ உணவுகள்லாம் ரொம்ப குறைஞ்ச விலையில். நீங்கள் பெரிய ஹோட்டல் போனீங்கன்னா எல்லாமே 200, 300 தான் இருக்கும். நாங்கள் 100லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். 100, 120, 150 அது மாதிரி தான் விற்கிறோம். என் மனைவியோட கைப்பக்குவத்தை அப்படியே தான் கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். அதில் மாற்றக்கூடாது. ஏன்னா ஒரு ஹோட்டலில் போனால் ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறோம். நம்ம அந்த டேஸ்ட்டை மாறாமல் இருக்கணும். மாறினோம்னா கஸ்டமர் வரமாட்டாங்க. நீங்கள் காலையில் 8 மணிக்கு வந்து பாருங்கள், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
மீன் எல்லாமே அன்னைக்கு நாடு வாங்கி தான் நாங்கள் சமைக்கிறோம். அதனால தான் அந்த சுவை கிடைக்குது. இது வந்து அசோக் நகர் 11th அவென்யூ, அசோக் பில்லர் கரையில், அசோக் பில்லர்லேருந்து KFC மெக்டோனல்ட் இருக்கும், அது பக்கத்தில் 11th அவென்யூ. அந்த 11th அவென்யூவில் எங்கள் ஸ்ரீ கற்பகம் செட்டிநாடு ஹோட்டல் இருக்குது. வணக்கம் பிரதர். கற்பகம் வந்து சூப்பராக இருக்குது, நான்வெஜ் வந்து பக்காவாக இருக்குது, மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் நான்வெஜ் ஹோட்டல்னாவே சிட்டியை பொறுத்தளவு எடுத்துகிட்டோம்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, சுத்தமாக இருக்காது. இங்கே பொறுத்தளவு நல்லா சுத்தமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு சந்தோஷமாக இருக்குது, மனநிறைவோடு சாப்பிட்டோம். நீட்டாக சர்வீஸ் பண்ணாங்க. இறால் தொக்கு வாங்கினா அருமையாக இருந்தது. அதுக்கடுத்து ஃபிஷ்ஷு வாங்கினா அதுவும் அருமையாக இருந்தது. ரசம் கூட சொல்கிறது மாதிரி வேறு மாதிரி இருந்தது. தைரியமாக சாப்பிட்லாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.